பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் நீங்க எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3 அதிகாரங்களை போன வாரத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நாட்களிலே நம்ம 4வது அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் தியானிக்க போகிறோம். 4வது போன வாரத்திலே நம்ம 4 தரிசனங்கள், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தபடி சகரியா 8 தரிசனங்களை கண்டார். அதுல முதல் 5 தரிசனங்களும் ஆலயம் கட்டுதலையும் ஆசாரிய ஊழியம் புதுப்பிக்கப்படுதலையும் குறித்ததான தரிசனம். 6லிருந்து 8 வரை உள்ள தரிசனங்கள் பாவங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல நம்ம 4 தரிசனங்களை, சிவப்பு குதிரையில் மேல் ஏறி இருந்த மனிதன், 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகளும், கையில் அளவு நூல் பிடித்திருந்த புருஷன், சுத்தமான பிரதான ஆசாரிய வஸ்திரம், இப்படி 4 தரிசனங்களை போன வாரத்திலே நம்ம தியானித்தோம். இந்த நாளிலே அதாவது 5வது தரிசனம், 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரை உள்ள வசனங்களிலே சகரியா கண்ட 5வது தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த 5வது தரிசனம் என்ன, அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொன் கொத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களும். இந்த 5வது தரிசனம் பொன் கொத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களும். அதை 4வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எப்படி எழுப்புவாரோ அதே போல அந்த தூதன் வந்து சகரியாவை எழுப்பி என்ன சொல்லுகிறாராம், நீ காண்கிறது என்னவென்று கேட்கிறார். அப்ப என்னது, முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட கொத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குத்து விளக்கும் இருக்கிறது. அதாவது 7 குழாய்களும் இருக்கிறது. ஒரு குத்து விளக்கை காண்கிறார். அந்த குத்து விளக்கு 7 அகல்கள் உடையதா. இஸ்ரவேலிலே குத்து விளக்கை குறித்து நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை தியானிக்கும் போது குத்து விளக்கை குறித்து கற்றுக்கொள்வோம். அதில் மேலே வந்து 7 அகல்கள் இருக்கும். அந்த 7 அகல்களுக்கும் 7 குழாய்கள் வழியாக எண்ணெய் போவதற்கு இருக்கும். அதே மாதிரியான ஒரு குத்து விளக்கை காண்கிறார். அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்களும் இருக்கிறது. இப்படியான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சகரியாவுக்கு காண்பித்த போது, அதாவது ஒரு குத்து விளக்கு இருக்கிறது, அதன் 2 பக்கங்களிலும் ஒவ்வொரு ஒலிவ மரமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறதை இந்த சகரியா பார்க்கிறார். பார்த்த உடனே இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு தெரியாதா என்று சொல்லி, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி செருபாபேலுக்கு நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதுல இந்த 2 ஒலிவ மரங்களும் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 14 வசனத்திலே நான் 14வது வசனத்திலே, அதாவது அப்பொழுது அவர் இவைகள் 2 சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த நாட்களில் அபிஷேகம் பெற்ற 2 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செருபாபேலும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும். செருபாபேல் ஆலயத்தை கட்டும்படியாக, அதாவது செருபாபேல் யார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தாவீதின் சந்ததியில் வந்தவர், தாவீதின் குமாரர்களுடைய சன்னதியில் வந்தவர் செருபாபேல். அவரை ஆலயத்தை கட்டும்படியான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த நாட்களில் பிரதான ஆசாரியனாக இந்த யோசுவாவை அபிஷேகம் பண்ணி இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரையும் குறிக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல இந்த தரிசனத்தின் மூலம் செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரி.
பார்கள். அதாவது தலைக்கல்லை, அதாவது செருபாபேல் வந்து அந்த ஆலயத்தை என்ன செய்வார்? அடிக்கல் நாட்டுவார். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அதாவது 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கு சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அந்த 7 அகல்கள் 2 பக்கத்தில் இருக்கிற 2 ஒலிவ மரங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று செருபாபேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த 7 அகல்கள் ஆண்டவருடைய 7 கண்களை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த 7 கண்களும் இந்த செருபாபேலை அதாவது உற்று பார்க்கிறதாய், அதாவது என்ன சொல்கிறது? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பின்பு அவரை நோக்கி, குத்துவிளக்கு வலதுபுறமாக அதற்கு இடதுபுறம் இருக்கிற 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் அதற்கு சொல்லுகிறார். 14வது வசனத்திலே, 2 சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவன், சர்வத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். 2 அபிஷேகம் பெற்றவர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். ஆலயத்தை திரும்ப, இடிந்து போன ஆலயத்தை திரும்ப கட்டும்படியாக, அப்படி கட்டுகிறதற்கு செயல்படுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு சொல்லி செருபாபேலை ஆண்டவர் ஒன்று கூட புதுப்பித்து அந்த நாட்களில் ஆலயத்தை கட்டும்படியாக சொல்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சொல்லி செருபாபேலுக்கு ஆண்டவர் அதாவது சகரியாவின் மூலமான ஒரு திடப்படுத்துகிற வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து அவர்களை அந்த ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவர் திடப்படுத்துகிறதை பார்க்க முடியும். 5வது வசனத்தில் 5வது அதிகாரத்தின் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே சகரியா கண்ட 5வது தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை 6வது தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு புத்தக சுருளை காண்கிறார், பறக்கிற ஒரு புத்தக சுருள். தூதனி காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிறேன், அது நீளம் 20 முழம், அகலம் 10 முழமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடமும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபக்கத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஒரு திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டில் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புத்தக சுருளை பார்க்கிறார், அது பறக்கிற புத்தக சுருள். அதிலே என்னது? ஆண்டவர் இது என்ன செய்கிறது, என்ன என்று கேட்டபோது அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னது? பறக்கிற புத்தக சுருள், இது பூமி எங்கும் புறப்பட்டு போகிற ஒரு சாபமாய் காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது என்னவாம்? அழிக்கிறதற்காக, அதாவது திருடுகிறவர்களையும் பொய்யான இடுகிறவர்களையும் அழிக்கிறதற்காக ஒரு சுத்திகரிப்பின் நாளே எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. கட்டப்படுவதற்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திருடனையும் பொய்யான இடுகிறவனையும் என்ன செய்கிறாராம்? அவனவன் வீட்டில் நடுவிலே தங்கி அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன். இந்த இந்த தரிசனம் சகரியாவுக்கு ஆண்டவர் எதற்காக கட்டளையிடுகிறார் என்றால், நான் தேசத்திலே ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுவேன். ஒரு பறக்கிற புத்தக சுருள் அது கடந்து போகும்போது அதன் மேலே ஒரு பக்கத்தில் எழுதியிருக்கிறபடி அது என்ன செய்யுமா என்றால் திருடனை அழிக்குமா, மறுபக்கத்துல இருக்கிறபடி ஆணையிடுகிறவர்களை அழிக்குமாம். அப்படி தேசத்திலே ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுவேன் என்கிறதான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த சகரியாவுக்கு காண்பிக்கிறார். அடுத்ததாக 5 to 11 வரை உள்ள பார்க்கும்போது அடுத்த ஒரு தரிசனத்தை காண்கிறார். இந்த 7வது தரிசனமாக இந்த மரக்காலின் நடுவில் ஒரு ஸ்திரீயை காண்பிக்கிறதை பார்க்க முடியும்.
பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறது என்னவென்று பார் என்றான். அது என்னவென்று பார்த்தேன். அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். அதன் பின்னும் அவர், பூமி எங்கே, இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்கால் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தார். ஒரு மரக்கால் கடந்து வருகிறதை பார்க்கிறார். அது நடுவில் ஒரு ஸ்திரீ இருக்கிறது. அது ஒரு தாளந்து நிறையான ஈய மூடியும் தூக்கி வரப்படுகிறது. இந்த என்ன பண்ணுகிறார்னா, அப்பொழுது இந்த ஸ்திரீ யார் என்று பார்க்கும்போது, இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டி அவள் அதன் வாயிலே போட்டாள். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இப்ப அக்கிரமக்காரியாகிய ஸ்திரீ ஒரு மரக்காலில் நடுவில் கடந்து வருகிறார். மூடி தூக்கி வரப்படுகிறது. அதை அந்த ஸ்திரீயின் வாயிலே போட்டு அவளை மரக்காலிலே அழுத்துகிறார்கள். அழுத்தி கொண்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, 2 ஸ்திரீகள் அவளுக்கு கடந்து வராங்க. அவளுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளின் காற்றிருந்தது. இவர்கள் மரக்காலை பூமி எங்கு வானத்துக்கு நடுவாக தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஸ்னேயா தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். அந்த மரக்காலின் நடுவில் ஒரு அக்கிரமக்காரியாகிய ஸ்திரீ இருக்கிறார். அதை எதற்கு ஒப்பனையாக சொல்லுகிறார்கள் என்றால், விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார்கள். தேசத்திலே காணப்படுகிற எல்லா விக்கிரம் எப்படி ஈயத்தினாலே மூடி அவளை வந்து அழுத்தி போட்டார்களோ, அதே போல தேசத்தின் நடுவிலே இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் அது அமிழ்ந்து போடப்பட்டு சுத்தமான ஒரு மரக்காலாக, சுத்தமான ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படும் என்பதை குறித்ததா இந்த செய்தி தான் இந்த 7வது தரிசனமாக சகரியா கண்டதாக காணப்படுகிறது. அடுத்ததாக 8வது தரிசனம், 6வது அதிகாரம் 1 to 8 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, 8வதாக சகரியா ஒரு தரிசனத்தை காண்கிறார். 4 ரதங்கள் கடந்து வருகிறது. 4 ரதங்களிலே முதலாம் ரதத்திலே சிவப்பு குதிரையும், 2ஆம் ரதத்திலே கருப்பு குதிரையும், 3ஆம் ரதத்திலே வெள்ளை குதிரையும், 4ஆம் ரதத்திலே புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரையுமாக இருக்கிறது. 4 ரதங்களை காண்கிறார். அதற்கு என்ன என்று கேட்டபோது, ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் என்று புறப்பட்டு வருகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 குதிரைகளையும் குறித்து என்னவென்று கேட்கும்போது, வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியின் சுற்றி இப்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரிங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தார்கள். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னோட சொன்னார். வடதேசத்துல என்ன காணப்பட்டது? இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது. வடதேசத்திலே புறப்பட்டு போன அந்த குதிரைகள் இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருடைய கோபம் இருந்ததை அதை சாந்தி பண்ணிட்டு, இந்த நாட்களிலே பாபிலோன் சிறையிருப்பிலே ஆண்டவர் என்ன செய்தார்? கோபத்தினாலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். இந்த நாட்களிலே குதிரைகள் கடந்து போய் அந்த வடதேசத்திலே போன குதிரைகள் மட்டும் ஆண்டவருடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு, ஆனா புறஜாதி தேசங்களை மற்ற குதிரைகள் அழித்து போட்டது. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், பூமி அனைத்தும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த 4 ஆவிகளும் வானத்தினுடைய 4 ஆவிகள் சர்வலோகத்தில் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்பட்டு வருகிற வானத்தினுடைய 4 ஆவிகளாய் காணப்படுகிறது. இந்த 4 ஆவிகள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. ஆனா வட தேசத்துக்கு புறப்பட்டு போன ஆவிகள் ஆண்டவருடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு, தேசத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருடைய கோபம் இருந்தது. அந்த கோபம் சாந்தி பண்ணத்தக்கதாக இந்த ஆவிகள் கடந்து போயின என்பதை நம்ம பார்க்க முடியும். 8 விதமான தரிசனத்தை இந்த சகரியா காண்கிறார். முதலாவது காண்கிறார், சிவப்பு குதிரையில ஏறி இருந்த ஒரு புருஷனை காண்கிறார்.
அடுத்ததாக 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகளும் என்கிறதான ஒரு தரிசனத்தை காண்கிறார். கையில் அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை காண்கிறார். சுத்தமான பிரதான ஆசாரிய வஸ்திரத்தை காண்கிறார். பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களையும் காண்கிறார். இதெல்லாம் ஆலயம் திரும்ப கட்டப்படும், திரும்ப ஆலயம் கட்டப்படும், திரும்ப ஆலயம் கட்டப்படும், தேசம் புதுப்பிக்கப்படும் என்று சொல்லி அடுத்ததாக 3 தரிசனங்களிலேயும் பறக்கிற புத்தக சுருள், மரக்காலின் நடுவில் இருக்கிற ஸ்திரீ, 4 ரதங்கள், இதெல்லாம் தேசத்தை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. பொய்யான இடுகிறவர்களையும் திருடனையும் அழிப்பதற்காக ஒரு புத்தக சுருள் கரண்டு வருகிறது. விக்கிரக ஆராதனையை முற்றிலுமாய் அழிப்பதற்காக மரக்காலில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஸ்திரீ அழிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4 ரதங்கள் கடந்து வருகிறது. அது வடதேசத்துக்கு போனது. வடதேசத்தில் இருக்கிற ஆண்டவருடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு அங்கே ஒரு அமைதலை உண்டாக்கும்படியாக கடந்து செல்கிறது. மற்ற 3 குதிரைகளும் பூமி எங்கும் சுற்றி திரிந்து தேசத்திலே அழிவை உண்டாக்குகிறதை பார்க்க முடியும். இப்படி ஒரு 8 தரிசனத்தை ஆண்டவர் சகரியாவுக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த அதிகாரத்தை மாத்திரம் நம்ம இந்த நாளிலே பார்த்து கடந்து செல்லலாம். 9 to 15 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 9 to 15 வரை உள்ள வசனத்திலே யோசுவாவின் தலைப்பாகையை குறித்து பார்க்க முடியும். அங்கே தரிசனத்திலே ஆண்டவர் செருபாவேலுக்கு வார்த்தையை சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு வார்த்தை சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அங்கே தரிசனத்தின் மூலம் சகரியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை காண்பித்தார். இங்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் யோசுவாவுக்கு அறிவிக்கிறதை பார்க்க முடியும். சிறையிருப்பின் மல்சராய எல்தாயும் தொபியாவும் யோதாயாவும் பாபிலோனுக்கு வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையில் வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலய ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யோதயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கு என்று வைக்கப்படுகிறது. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனையில் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்கள், ஆனால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை, பின்னாட்களிலே ஒரு கிளை முளைத்தெழும்பும். அது என்ன செய்யுமா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியருமாய் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக அவர் எனது ஆளுகையும் செய்வார், அவர் ஆசாரியருமாயும் இருப்பார். இந்த இடத்திலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது, இங்கே செருபாபேல் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். பிரதான லேவியின் கோத்திரத்திலே வந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஆசாரியத்துவத்தை கையில் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? பிரதான ஆசாரியத்துவத்தையும் அவர்தான் கையில் எடுப்பார், ஆளுகையும் அவர்தான் கையில் எடுப்பார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அந்த பிரதான ஆசாரியத்துவத்தை அவர் கையில் எடுத்துதான் நமக்கான மீட்பை திரைச்சிலே 2ஆக கிழித்து மீட்பை உண்டாக்கினார். தாவீதின் வம்சத்தில் வந்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஆளுகையாக, ஜனத்தை ஆளுகிறவராக வீற்றிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இப்படி அதாவது அவர் என்ன ஆளுகையும் செய்து தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியருமாய் இருப்பார். இவ்விரண்டு நடுவிலே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இப்படி ஒரு நாள்
நடக்கும், இது நிறைவேறும். ஆனால் இப்ப என்னவென்றால் இந்த கிரீடங்களும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே யாருக்கு எலேமிக்கும் தொபியாவுக்கும் யோதயாவுக்கும் செப்பனியாவின் குமாரன் ஆகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கு அன்று வைக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் மேலே ஒரு நினைப்பூட்டுதலுக்கு என்று இந்த கிரீடத்தை வையுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அதாவது இந்த பிரதான ஆசாரியனை கிரீடத்தை வைத்து அவனை அபிஷேகித்து தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகள் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்கள், ஆனால் இது நிறைவேறும் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை ஆண்டவர் நிலைநிறுத்தும் போது தம்மை குறித்து அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். அவர் பிரதான ஆசாரியராயிருந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆளுகை செய்கிற, அவர் யூத ராஜ சிங்கமாயிருந்து ஆளுகை செய்கிற தேவனாயும் காணப்படுகிறார். இப்படி ஒரு நாள் நடக்கும். ஆனால் இன்றைக்கு நினைப்பூட்டுதலாக இந்த நாட்களிலே ஆலயம் கட்டப்படுவதற்கு தூரத்தில் உள்ளவர்கள் கடந்து வந்து ஆலயத்தை கட்டுவார்கள். அது தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீர்கள், ஆனால் இது நிறைவேறும். அது நினைப்பூட்டுதலாக இன்றைக்கு யோசுவாவின் தலையிலே கிரீடம் வைக்கப்படுகிறது என்பதை குறித்துதான் ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லி ஆண்டவர் சகரியாவுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். தொடர்ந்துள்ள அதிகாரங்களை நம்ம வருகிற வாரங்களை தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நம்முடைய பாதத்துல கடந்து வந்து நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனை தந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக பிரதான ஆசாரியத்துவத்தையும் ஆளுகையும் கையில் எடுத்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசி கொண்டிருக்கிற என் தேவாதி தேவனே ஆண்டவரே, அப்பா, இந்த நாட்கள் எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து எங்களை ஒரு விசை கழுவியர்ல உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.